திமுக தானப்பா இவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற சீட் கொடுத்தது மாநிலங்களவையில் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. எதையுமே யோசிக்காம இவங்க பாட்டு இப்படி பண்ணிட்டாங்களேப்பா அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்கே சார். இது வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் கூட்டணின்னா என்னன்னு புரிதல் இல்லாம அதெல்லாம் பேச்சா இருக்கு. கூட்டணி என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும்தான் லாபமா? 2 பேருக்கும் தானே லாபம். என்ன இது என்ன கொடுத்தாங்க வாங்கினாங்க, யாரு கொடுக்கறது யாரு வாங்குறது? இது வந்து கூட்டணி. சேர்ந்து பயணிச்சோம், 2 பேரும் லாபம் அடைந்தார்கள். இப்போ தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை, தமிழ்நாட்டின் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது. மதுவற்ற அரசியல் கட்சிகளை பின்கதவு மூலமாக தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது. அதற்காக இது நம்மளுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை சீரியஸாக எடுத்து நம்ம விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும், ஒரு மதசார்பற்ற ஆட்சி எப்படி அமைக்கணும், அதுக்கு தான் உதவி செய்யணும். அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. காங்கிரஸ் வந்தாலுமே தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் சீட்டுகள் தேவைப்படுது. பிசிகாவுக்கா இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம்க்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லேயே இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. இவங்க வருவதற்கு ஏன் தாமதம் ஆகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். இல்லை அது வந்து தாமதம்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு, அவங்களோட ப்ராசஸ் இருக்கு. யாரும் இதை மறுக்கல. என்ன, இந்த தேர்தலின் தீர்ப்பு, மக்களின் ஆதரவு எதற்காக, அது யாரும் மறுக்கல. அதனால தான் நான் திருப்பி சொல்றது, இந்த திரு விஜய் அவர்களுக்கு அவரோட ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவலைன்னா அதுதான் துரோகம்.